ஒரு சுத்தி சுத்தி என் கால விடு. மூணு தடவை என்ன சுத்தி என் கால விடு. இதனால் ஊரை சுத்தி என்ன சுத்து. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா உன் வாயால என்ன அத்தான்னு கூப்பிடு. அப்பா. வாழ்க்கையிலே முதல் தடவையா வெட்கப்பட்டு தரமுனி. வாழ்க்கையிலே முதல் தடவையா உன் கண்ணத்தை என்கிட்ட காட்டு. இப்படித்தானே எனக்கு வலிச்சிருக்கும். இப்படித்தானே எனக்கு வலிச்சிருக்கும். உனக்கு காது கேட்கலையா? சுத்தம் சொல்லையே இல்ல. இனிமே நீ எங்க வேணாலும் போய் ஒட்டுக்காது. என் மேல காட்டுற அனுதாபத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா கோகிலா உங்க பொண்ணு, அவளை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்களே நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னைக்கோ நடந்து போன காரியத்தை, என்னைக்கோ வாங்கின சொத்து இன்னைக்கு நமக்கு சொந்தம்னு நினைக்கும் போது, என்னைக்கோ செய்த பாவமும் இன்னைக்கு நமக்கு சொந்தம் தானே. 10 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு கொலை செய்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு சட்டம் நம்மளை மன்னிச்சு சும்மா விட்டுடுமா? மாப்பிள அவதான் புத்தி கட்டி போய் ஏதோ பேசுறான்னா நீங்களும் அவளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இதனால நம்ம குடும்பமே பாழா போகும். அதோட சேர்ந்து கோகிலாவுடைய வாழ்க்கையும் பாழாதான் போகுது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, துணிஞ்சு நிக்கிறா பாருங்க. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர். ஏதோ நடந்து போச்சு, புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கூடவே இருந்துட்டு போலாம்னு நினைச்சிருந்தாருன்னா அவன் மேல எனக்கு இவ்வளவு மரியாதை ஏற்பட்டிருந்திருக்காது. ஏன் இவ்வளவு தூரமாமா? கோகிலா நினைக்கிறபடி நீங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போங்களேன். வேண்டாம் மாப்பிள, நல்லா இருக்காது. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. பாப்பா, இவ்வளவு நாள் கோகிலாவோட சேர்ந்து வாழ்ந்தது எனக்கு பெருமையா இருந்தது. என்ன பிரிஞ்சு வாழ்றது அவளுக்கு பெருமை நினைச்சான்னா இருந்துட்டு போட்டுமே. அவ அழிஞ்சு போயிடுவா மாப்பிள. நீதி வழங்குற எல்லாரையும் சாபம் கொடுத்து அழிச்சிடலாம் நினைச்சோன்னா எந்த கோர்ட்டையும் நீதிபதிகள் இருக்க முடியாது மாமா. என்ன 2 பேரும் தரையை குடிஞ்சிட்டு வர்றீங்க? தோத்து போச்சு. I'm sorry to say, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஜெயிக்கணும்னாக்கா அதுக்கு ப்ராப்பர் பாயிண்ட்ஸ் வேணும். என் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, இம்பார்ட்டன்ட் வாடானாக்கா ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு என் புருஷன் சின்ன வயசுல மாங்காய் திருநாரு கமர்கட்டு கடிச்சாருன்னா போச்சு, கேஸ் தோத்து போச்சு. சித்தப்பா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேச கத்துக்குங்க. உங்களுக்கு எல்லாம் வயசாயிருக்கலாம், ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவில்லைன்னு சொல்றேன். எந்த காலத்திலேயோ ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் இந்த காலத்து கோகிலாவை புரிஞ்சுக்க முடியல. என்ன செய்யணும்? பிரிஞ்சிருக்கிற எங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு உங்க கோர்ட்டு சொல்லலாம். ஆனா அதே கோர்ட்டு தலைகீழா நின்னாலும் எங்களை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்க முடியாது. எனக்கு நியாயம் பெருசு இல்ல, பிடிவாதம் தான் பெருசுன்னு சொல்றேன். என் பிடிவாதத்துக்கு இருக்கிற காரணம் உங்க நியாயத்துக்கு இல்லப்பா. உங்க மருமகன் கோர்ட்ல எதையுமே மறைக்கல. அந்த ஜென்டில்மேன் கடந்த காலத்துக்கு சாட்சி மட்டும் இருந்திருந்தா இந்த கோகிலா ஜெயிச்சிருப்பான். கோகிலாவா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஒரு மனைவியா தாயா தோத்திருப்பேன். நாளைக்கு உன் மகன் வளர்ந்த ஆளானதுக்கு பிறகு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து சிரிக்க மாட்டான். ஒரு அல்ப காரணத்துக்காக அப்பா விட்டு பிரிஞ்சவா அம்மான்னு அவருக்கு தெரியும் போது உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டான், ஆயான்னு தான் கூப்பிடுவான். எதுக்காக வேலையை ராஜினாமா பண்றீங்க? காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? என் மனைவி நானும் எதிர்பாராத விதமா கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்னுடைய வாக்குமூலத்தை நான் கொடுத்திருக்கேன். உங்களுடைய வாக்குமூலத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நான் கோர்ட்ல சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் என்னுடைய இந்த ராஜினாமா. அது மட்டுமல்ல, இனிமே நான் இந்த உத்தியோகத்துல நீடிச்சேன்னா எனக்கு கீழே வேலை செய்யறவங்க என்ன மதிக்க மாட்டாங்க. நானும் அதை எதிர்பார்க்க முடியாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு குற்றவாளிகள் கிட்ட நான் அதட்டி பேச முடியும். உங்க சந்தேகம் நியாயமானதுதான். அது மட்டுமல்ல, இனிமே நான் இந்த வேலையில நீடிச்சேன்னா இந்த இலாக்காவுக்கு கெட்ட பேர். சார், இத்தனை நாள் என் கடந்த கால வாழ்க்கையை மறைச்சு நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ததுக்காக நீங்க தாராளமா என் மேல நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு அவசியமே இல்லை. மிஸ்டர் சந்தோஷ், உங்க உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன். என்னுடைய வருத்தம் எல்லாம் உங்க மாதிரி தங்கமான ஆபீசரை நாங்க இழந்துறோம். குட் பை சார்.
கோகிலா கூட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசுங்க. கோகிலா 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 மாப்பிள்ள வந்திருக்காருமா. நமக்குள்ள அபிப்பிராய பேதம் இருக்கலாம், ஆனா விரோதிங்க இல்லை. காஃபி சாப்பிடுறீங்களா? கோகிலா, கோர்ட்ல நீ தோத்திருக்கலாம், அதுக்காக மனசுடைஞ்சு போயிடாது. கோர்ட் உனக்கு கிராண்ட் பண்ணாத விவாகரத்தை இப்ப நான் உனக்கு கிராண்ட் பண்றேன். நீ என்ன தாராளமா பிரிஞ்சு வாழலாம், அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. ஆனா நான் இப்ப இங்க வந்தது இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாலும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிறது நம்ம குழந்தை. அவன் யாருகிட்ட வளர்றதுங்கிறத பத்தி இப்ப நாம ரெண்டு பேரும் முடிவு பண்ணியா. கோர்ட்ல டைவர்ஸ் கிடைச்சிருந்தா அந்த பிரச்சனை இங்கே முடிஞ்சிருக்கும். இப்போ வீடே கோர்ட்டா இருக்கிறதுனாலதான் அந்த சமாச்சாரத்தை இங்க பேசுறேன். என்ன சொல்ற? என்ன குடும்பக்காரின்னு நினைக்க மாட்டீங்களா? நிச்சயமா நினைக்க மாட்டேன். குழந்தை மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? கல்யாணம் நடந்த அன்னைக்கே உங்களை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க மாட்டேன். புரியுது. நீ என்ன பழி வாங்குறதுல நியாயம் இருக்கு, ஆனா குழந்தைய பழி வாங்குறது பாவம் இல்லையா? நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இருக்கு, நீங்களும் குழந்தையை பிரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இல்லையே. இருந்தாலும் தாயோட இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது. உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பறிச்சுக்க விரும்பல. உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. நீ என்ன நினைக்கிறேன் நான் சொல்லட்டுமா? திருடி திரிஞ்சவனுக்கு பிறந்த குழந்தை, அதை நாம எதுக்காக எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நல்ல யோசனை பண்ணி சொல், அவசரப்படாதே. உன்னுடைய நிதானம் இல்லாத முடிவுக்கு நீயே ஒரு நாள் வருத்தப்பட வேண்டி வரும். அப்ப நிச்சயமா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இன்னையோட என் மகனையோ என்னையோ நீ பார்க்க முடியாது. ஞாபகம் வச்சு. தற்கொலை பண்ணிக்கிறவருக்கு கூட அவசர முடிவுதான் காரணமா இருக்கும். நீ அவசரப்பட்டு இழக்கக்கூடாததை இழந்துடாதே. நல்ல யோசனை பண்ணிட்டில்ல? நல்லா யோசனை பண்ணிட்டேன். அப்படிதான் நாம கண்டிப்பா பிரிய வேண்டியதுதான். சோ போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை, நாம வாழ்ந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ எனக்கு ஒரு நல்ல மகனை பெற்று கொடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, அவனை என்கிட்டயே விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு, சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்ட மாதிரி நிச்சயமா என் மகனை கஷ்டப்பட விட மாட்டேன். நாம கணவன் மனைவியா வாழ்ந்த காலத்துல உன் மனசு ஏதாவது புண்படும்படியா நான் நடந்திருந்தேன்னா அதுக்காக நீ என்ன மன்னிச்சு. நான் போயிட்டு வரேன், நீ சந்தோஷமா இரு. நான் சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு என்ன, நான் சந்தோஷமா இருப்பேன். குட் பை.
உங்களை எங்க டீ எஸ்டேட்டுக்கு சூப்பரண்டா அப்பாயின்ட் பண்ணிருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ഈ പിച്ചക്കാരനായി ഞങ്ങളുടെ ചോറെല്ലാം കട്ടിരുന്നു. അത്രേ ഉള്ളൂ. എടുക്കൂ, പോയിക്കോ. ഏയ് വാ ഇവിടെ. വാ ഉட்காருமா. ஏய் மேல உட்கார். சாப்பிடு. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல. பரவாயில்லையே, தமிழ் நல்லா பேசுறியே. எங்க அப்பா தமிழ், அம்மா மலையாளம், அதனால 2 பாஷையும் பேசுவேன். ஓ, உன் பேர் என்ன? தங்கம். அம்மா நீ ஏதாவது வேலை செய்யலாம, எதுக்காக திருடுன? நான் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்ட்ரைக் வந்து மூடிட்டாங்க. 3 மாசமா வேலை இல்லை. ரொம்ப பட்டினியா இருந்தேன். அதனால தான் திருடுனேன். நமக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் திருடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அனுபவப்பட்டவன் சொல்றேன். நீ ஒரு காரியம் செய். என் மகனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நீ பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேங்க. உனக்கு தெரிஞ்சா நீ சமையல் பண்ணி கொடு, நான் சாப்பிடுறேன். இல்லாட்டி போனா நான் சமைச்சு போடுறேன், நீ சாப்பிடு. நானே சமைக்கிறேங்க. சமையல் தெரியுமா? வெரி குட். பை தி வே, இந்த பையன் பொல்லாதவன். ராத்திரி 12 மணிக்கு எழுந்திருச்சு காபி கொடுங்கன்னு கேட்பான். நீ கண்ணு முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஓகே? சரிங்க. வெரி குட். சாப்பிடு. குழந்தை ஜாக்கிரதை. டாடா.